நேர்ல வந்து சொல்றீங்களா? எத்தனை மணிக்கு சார் வருவீங்க? டைம் ஆயிட்டு இருக்கு சார், சொல்லுங்க சார். சொல்றேன் சார். ஹலோ, போனை கட் பண்ணிட்டாரு சார். கார்த்திக் சார் தான் போன் எடுக்கிறாரு. எடுத்து போன் வைங்கன்னு கடுப்படிக்கிறாரு சார். எங்க இருக்கீங்கன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ரொம்ப அலட்சியமா பேசுறாரு சார். எங்க போறான்னு தெரியலையே. என்ன நடிகை கையில் இந்த பக்கம் வராங்க, என்னன்னு தெரியலையே. கவிதா, பேபி, இங்க பாரு. என்னாச்சு? நீங்க என்ன பண்ற? எப்படி சென்னைக்கு வந்த? அப்பா அம்மா எங்க? பொண்ணு, அம்மா, அம்மா, என்ன மன்னிச்சிரு பொண்ணு. பொண்ணு, அக்கா, வினோத், எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. சார், எங்க தான் சார் இருக்கிறீங்க? ப்ளீஸ் எங்க சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். மேனேஜர் இந்தாங்க சார், கார்த்திக் லைன்ல இருக்காரு. பேசுங்க, ஹலோ பேசுறாரு. கார்த்திக், கையல் போனை நீங்க தான் வச்சிருக்கீங்களா? உங்க போனுக்கு கூப்பிட்டா எடுக்கல. இப்ப கையல் போன்ல இருந்து இவ்வளவு பேசுறீங்க. எப்பதான் சார் வருவீங்க? ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போயிடுவா? சுரேந்தர் சார், ப்ளீஸ். தவிர்க்க முடியாத ஒரு பர்சனல் ஒர்க்க கையிலுக்கு, அதான் லேட் ஆயிடுச்சு. இதோ இப்ப கிளம்பிடுவோம். என்ன கார்த்திக் சார் சார்னு பம்முறீங்க? எங்க தான் இருக்கீங்க? ஷூட்டிங்க்கு வர முடியாம அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு எங்க தாங்க இருக்கீங்க? அதான் சொன்னேனே சார், கையிலுக்கு ஒரு பர்சனல் பிரச்சனை, லாக் ஆயிட்டோம். நாங்க வந்துடுவோம் சார். ஆமா சார், உங்களுக்கு பர்சனல் பிரச்சனை, எங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை சார். அலைஞ்சு திரிஞ்சு இந்த படத்தை புடிச்சிருக்கோம். நீங்க என்னடனா ஷூட்டிங்கே வராம கதை அடிக்கிறீங்க. சார், ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க வந்துடுவோம் சார். சார் வந்து தொலைங்க சார். ஏன் சார் உயிரை வாங்குறீங்க? என்னம்மா இது? சென்னைக்கு வந்திருக்கீங்க, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. ஏதோ மூணாவது மனுஷங்க மாதிரி கவிதாவை ரோட்ல பார்த்து பின்னாடி வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏமா இப்படிலாம் பண்றீங்க? இல்ல பொண்ணு, இங்க சூழ்நிலை அப்படி. அப்பா உங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. உனக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. மீறி எப்படி பேசுனீங்கன்னா நான் செத்துருவேங்கிறாரு. வீட்டுல எப்ப பாரு அதே பேச்சு. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? என் கையில எதுவுமே இல்லடி. அப்பாவுக்கு இங்க ஒரு ஸ்கூல்ல வேலை கிடைச்சிருக்கு. அதான் எல்லாரும் கிளம்பி வந்தோம். நேத்து கூட இதை சொல்றதுக்காக தான் உனக்கு போன் பண்ணேன். ஆனா இடையில நீ ஷூட்டிங்ல கீழே விழுந்ததா சொன்னதும் மனசு கஷ்டமாயி திகைச்சு போய் நின்னுட்ட. அதுக்குள்ள உங்க அப்பா வேற வந்துட்டாரு. அதான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியல பொண்ணு. பொண்ணு, அப்பா வரதுக்குள்ள நீ கிளம்பி